வெல்கம் பேக் டு சைபர் நெக்ஸஸ். நம்ம இந்த வீடியோவில் புது சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். டூல்ஸ் டவுன். இதில் சைபர் டூல்ஸை பற்றி பார்ப்போம். பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டூல் தான் என்மேப். இது ஒரு நெட்வொர்க் ஸ்கேனிங் டூல். இதை யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் ரேஞ்சு, என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனு க்ளோஸு, என்னென்ன சர்வர்ஸ் ரன் ஆகுது மற்றும் வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் எத்தனை கதவு ஓப்பனில் இருக்குது க்ளோஸில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆனால் உள்ளே போக முடியாது. ஐபினா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஒரு வீட்டுக்கும் எப்படி அட்ரஸ் இருக்கிறது போல் ஒரு சிஸ்டமும் இன்டர்நெட்டில் லாகின் ஆகும்போது அதுக்கு ஒரு ஐபி கொடுப்பாங்க. இந்த ஐபி எப்போவுமே யூனிக்காக இருக்கும். ஐபியில் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டை நெட்வொர்க் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த பார்ட் ஹோஸ்ட் பார்ட். எப்போவுமே ஹோஸ்ட் பார்ட் மட்டும்தான் மாறும். கமாண்ட் இன் என்மேப் கமாண்ட்ஸில் இப்போ நம்ம பேசிக் சின்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்மேப் ஆப்ஷன், அதுக்கடுத்து டார்கெட்டில் நம்ம என்னென்னா விக்டிமோடைய ஐபி அல்லது அதோடைய வெப்சைட் நேமை போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் ஸ்கேன். ஒரு வெப்சைட்டை எப்படி ஸ்கேன் பண்ணணும், அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா என்மேப் அந்த ஐபி அட்ரஸ், அதே மாதிரி என்மேப் அந்த வெப்சைட்டோடைய நேம். இப்போ நம்ம என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டை மட்டும், ஒரு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஹெச்டிபி போர்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணுங்கள், இல்லாட்டி எனக்கு டிசிபி போர்ட்டை மட்டும் ஸ்கேன் பண்ணுங்கள். அப்படி ஸ்கேன் பண்ணுற பட்சத்தில் என்மேப் -p போர்ட் நேம் கொடுத்துட்டு என்ன ஐபி அட்ரஸோ வெப்சைட்டோ கொடுத்துடணும். அடுத்து எல்லா போர்ட்டையும் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா என்மேப் -p விக்டிமோடைய ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்னென்னா ஒரு சர்வீஸையும் வெர்ஷனையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்மேப் -sv விக்டிமோடைய ஐபி அட்ரஸை கொடுத்துடணும். இந்த இதில் நமக்கு என்னென்ன வெர்ஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து நம்ம ஓஎஸ் டிடெக்ஷன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்மேப் -o கொடுத்துட்டு விக்டிமோட ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா அதோடைய என்ன ஓஎஸில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, விண்டோஸா லினக்ஸா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அக்ரெசிவ் ஸ்கேனிங் அப்படிங்கும் பொழுது நமக்கு 4 வகையான ஸ்கேன் பண்ண. ஃபஸ்ட்டு ஸ்கேன் என்ன ஸ்கேன் அப்படின்னா ஓஎஸ் ஸ்கேன், வெர்ஷன் ஸ்கேன், ஸ்கிரிப்ட் ஸ்கேன், அது மட்டும் இல்லாமல் ட்ரேஸ் அவுட்டும் பண்ணோம். அடுத்து நம்ம ஃபாஸ்ட் ஸ்கேனுக்கு -f கொடுக்கணும். வல்னரபிலிட்டி ஸ்கேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வெப்சைட்டில் வல்னரபிலிட்டி இருக்கா, அந்த விக்டிமோடைய சிஸ்டத்தில் வல்னரபிலிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்மேப் -script வல்னரபிலிட்டி போட்டுட்டு அந்த விக்டிமோடைய ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நெட்வொர்க் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு என்மேப் எந்த இதுவும் போட வேண்டாம், என்மேப் போட்டுட்டு அந்த விக்டிமோடைய ஐபி அட்ரஸ் ஹோஸ்ட் பார்ட்டில் மட்டும் 0/24 அப்படின்னு போட்டிங்கன்னா இருக்கிற எல்லா நெட்வொர்க் ரேஞ்சையுமே ஸ்கேன் பண்ணும். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம என்னென்னா ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போது உங்களுடைய சிஸ்டத்தில் உள்ள ஐபி அட்ரஸ், உங்கள் நெட்வொர்க்கோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ifconfig அப்படிங்கிற கமாண்டை பயன்படுத்தலாம். இதே நீங்கள் டெர்மினல் விண்டோஸில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ipconfig அப்படிங்கிறத பயன்படுத்தணும். இது லினக்ஸ் அப்படிங்கிறனால ifconfig அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம ETHO அப்படிங்கிறதுல இன்டர்நெட் பார்ட்டில் நமக்கு ஐபி அட்ரஸ் வந்திருக்கு 192.168.147.165. இதுதான் நம்மளுடைய ஐபி அட்ரஸ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்மேப் கமாண்டை ரன் பண்ணுறோம். என்மேப் அதோடைய ஐபி அட்ரஸ் போட்டு ரன் பண்ணும் பொழுது நமக்கு என்மேப் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. இது நமக்கு 23 செகண்ட் நடந்திருக்கு. இதில் எல்லா போர்ட்டுமே நம்ம சிஸ்டத்தில் க்ளோஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் வந்திருக்கு. நம்ம சிஸ்டத்தில் எல்லா போர்ட்டுமே க்ளோஸ்டில் தான் இருக்குது. ஸோ அடுத்து நம்ம வெப்சைட் ஸ்கேன், என்மேப் வெப்சைட் நேம், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் வந்துருச்சு. இதில் நமக்கு 2 போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது, HTTP HTTPS. இதோடைய போர்ட் நம்பர் 80443.
ஹெச்டிபிஎஸ்க்கு 443. மிச்ச 998 போர்ட்ஸுமே க்ளோஸில் தான் இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டை வச்சு என்மேப் ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ போர்ட் 80 ஹெச்டிபிபி ஓப்பனில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அதே நம்ம இன்ஸ்டாகிராம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துருச்சு. இதில் ஹெச்டிபிபி ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ நம்ம அதே இது ஒரு என்ன சர்வீஸ் வெர்ஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு மேக்ஸிமம் இது எல்லாத்துலேயுமே பிளாக் தான் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ இதே இது நம்ம இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வார்னிங் ஜீரோ ஹோஸ்ட் ஸ்கேனட் அப்படின்னு வந்துருச்சு. ஃபெயில் டு ரீசால்வ். ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுடைய ஐபியிலே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஐபியில் எல்லா போர்ட்டுமே க்ளோஸில் தான் இருக்குது. உள்ளே வர முடியல ஸ்கேன் பண்ணால். இருந்தாலும் ஜஸ்ட் பார்ப்போம். சொன்ன மாதிரி நமக்கு எல்லா போர்ட்டுமே க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ நோ ரிசல்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ அடுத்த கமெண்ட் போயிடலாம். இப்போது ஒரு ஓஎஸ் இந்த ஓஎஸில் ரன் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு என்மேப் ஹைஃபன் கேப்லெட்டர் ஓ என்ன ஐபி டார்கெட் ஐபி போடலாம், இல்லை டார்கெட் வெப்சைட் போடலாம். இப்போ என்னோட இதே போட்டு பார்க்குறேன், திரும்பி அதுதான் வரப்போகுது. நம்ம நெக்ஸ்ட்டு வேணால் கூகுளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுள் இதில் ரன் ஆகுமா? வராதுன்னு நினைக்கிறேன். நோ மேட்சஸ் தான் நினைக்கிறேன். பார்ப்போம், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓஎஸ் இல்லை, நமக்கு 2 போர்ட் ஓப்பனில் இருக்குன்னு வந்திருக்கு. அது முன்னாடியே வந்தது. ஓஎஸ் டிடெக்ஷன் இஸ் பர்ஃபார்ம்டு பட் ஸோ நோ இன்கம்ப்ளீட்டாக தான் வந்திருக்கு. நமக்கு ஓஎஸ் என்னன்னு தெரியல. இதே வேறு ஏதாச்சும் சின்ன வெப்சைட்டாக இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். இதே உங்கள் சிஸ்டமாக இருந்தால் கூட ஓப்பனில் இருந்துச்சுன்னா நமக்கு ஓஎஸை கண்டுபிடிக்கலாம். சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னது? அக்ரெசிவ். இது 4 இதை பண்ணும் நமக்கு ஒரே நேரத்தில். ஓகேவா? ஓஎஸ்ஐயும் கண்டுபிடிக்கும், ஸ்கிரிப்டும் பண்ணோம். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டாக தான் பார்ப்போம். ஆனால் இது எல்லாத்தையுமே 4 in 1 தான் பண்ணோம். நம்ம லிங்க் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு 4மே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு, ட்ரேஸ் அவுட்டும் பண்ணியிருக்கு. எப்படிலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா டிசிபி 53 டொமைன் ஓப்பனில் இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிபிபி ஓப்பனில் இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்ன டொமைன்ஸ்லாம் அதில் சப்டொமைன்ஸ் டிஎன்எஸ் வந்திருக்கு. நாட் வேலிட் பெர்ஃபார்ம்ஸ் அதே மாதிரி இதில் வரலங்க. அது நமக்கு ஓஎஸ் வரல. நாட் மேட்ச், நோ ஓஎஸ் மேட்சஸ் ஃபார் ஹோஸ்ட். அடுத்து நமக்கு ட்ரேஸ் அவுட்டும் வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு முடிக்கிறதுக்கு 39 seconds தான் இருக்குது. then trace out. சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ரேஞ்ச். இந்த நெட்வொர்க் 0/24 கொடுக்கும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 0லேருந்து உங்களுக்கு எல்லா போர்ட்டையுமே ஸ்கேன் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஐபி கொடுத்ததுனால எல்லா போர்ட்டுமே க்ளோஸ் தான்.
ஸோ நாட் ஷோன் தான் வருது. அடுத்து நம்ம nmap ஸ்கிரிப்ட் வல்னரபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணும் பொழுது நமக்கு இதில் 4 போர்ட் தான் ஓப்பனில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 போர்ட் பார்த்தீங்கன்னா SSH, இன்னொன்று HTTP. இதில் நமக்கு வல்னரபிலிட்டி ஃபவுண்ட் த வல்னரபிலிட்டி. ஸோ அதே மாதிரி கீழே 2 போர்ட் ஓப்பனில் இருக்குது. இது இப்போ நம்ம வல்னரபிலிட்டி தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி சிஸ்டமை நம்ம கட்டுப்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்குவோம். இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டூலில் சந்திப்போம். பை.